கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆராதனை சிந்தனைக்கு தொடர்ச்சியாக கொலோசியர் நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் நிருபம் அதனுடைய 1:14 இப்படியாக சொல்கிறது: குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு அடுத்த வசனம் அப்படியாக சொல்கிறது: அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சோபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வசனங்கள் தேவனுடைய தன்மையை, அவருடைய உன்னதமான அந்த ஸ்தானத்தை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய தியான பொருளாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் 14வது வசனம் மாத்திரமே. அதாவது குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்கிற அந்த வசனமானது. ஆனால் அந்த வசனத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் தேவன் எத்தன்மை உள்ளவர் என்கிறதை குறித்து சொல்லுகிறது. அதாவது பாவ மன்னிப்பு என்கிற அந்த ஒரு காரியத்திற்கும் பாவம் என்கிற காரியத்திற்கும் நாம் அங்கே பார்க்கும் பொழுது அந்த பாவமானது மன்னிக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த வசனத்தை நாம் இன்னும் ஆழமாக நாம் காணும் பொழுது ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டிய நிலைமையிலே காணப்படுகிறான், மீட்கப்பட வேண்டிய நிலைமையிலே காணப்படுகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்கு தேவையான அந்த பாவ மன்னிப்பு யாரிடத்தில் இருக்கிறது? அவருக்குள், அதாவது குமாரனாகிய அவருக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பாவியாகிய மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். தேவனுடைய சமூகம் இன்னதென்றே அறியாத நிலைமையிலே முழுக்க முழுக்க புறம்பே தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு தேவையான அந்த மீட்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய முதல் வசனம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்திலே ஒட்டு மொத்தமும் நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையாகிய தெய்வம், அதாவது உருவம் இல்லாதவர், அதாவது சத்தம் மாத்திரமே உடையவர். ஆதியிலே, அதாவது உலகம் உண்டாவதற்கு முன்பாகவும் தொடக்கம் என்பதே இல்லாத நிலைமையிலே காணப்படக்கூடியது, தொடக்கமும் முடிவும் இல்லாத நிலைமையிலே காணப்படக்கூடிய வார்த்தையாக இருந்த தெய்வம், அதாவது சத்தமாக இருந்த தெய்வம். அப்படியாக இருந்த தெய்வம், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதாவது கடவுளாக இருக்கக்கூடியவர், கடவுளாக இருக்கக்கூடியவர். இதை தொடர்ந்து அந்த வார்த்தை நாம் அந்த வசனங்கள் யோவான் நற்செய்தியினுடைய தொடர்ந்து அந்த காரியங்கள் இப்படியாக சொல்கிறது. 4வது வசனம்: அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். அதாவது ஜீவனாகிய தெய்வம், ஜீவனாகிய தெய்வம். மீட்பு இங்கு யாருக்கு தேவை? பாவியாகிய ஒரு மனிதன், பாவியாகிய ஒரு மனிதன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக காணப்படக்கூடியவன், அவருடைய சமூகத்துக்கு புறம்பாக்கப்பட்டவன், அவருடைய சமூகத்திற்கு வரும்படிக்கு அவர் விருப்பமாய் இருந்தார். அப்ப அந்த பாவமானது மன்னிக்கப்பட வேண்டிய நிலைமையிலே காணப்படுகிறது. அப்ப மன்னிப்பு என்கிறது தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பாக இருக்கிறது, அது இரத்தத்திலே உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடையது. யோவான் எழுதின நற்செய்தியினுடைய 1வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது அது வார்த்தையாய் இருக்கிறது. வார்த்தையாய் இருக்கிறதற்கு மாமிசம் இல்லை, மாமிசம் இல்லை, உருவம் இல்லை, அது ஒளியாய் இருக்கிறது, அதிலே ஜீவன் இருக்கிறது என்றெல்லாம் நாம் அங்கே காண்கிறோம். உருவம் இல்லாத அந்த தெய்வம் வார்த்தை மாமிசமாகிறது. நமக்காக அந்த வார்த்தை மாமிசமாகிறது, உருவம் எடுத்து வருகிறார். நமக்காக அவர் உருவம் எடுத்து வருகிறார். இரத்தமும் சதையும் வேதத்திலே நாம் காண்கிறோம்.
பிள்ளைகள் இரத்தமும் சதையுமாய் இருக்க அவரும் அவர்களைப் போல ஆனார் என்று வேதத்திலே காண்கிறோம். நம்மை போல அவர் உருவம் எடுத்து, மாமிச உருவம் எடுத்து, அந்த மாமிச உருவத்திலே ஜீவனை கொண்டு, அந்த வார்த்தை ஜீவனாய் மனுஷருக்கு ஒளியாக இறங்கி விடுகிறார். எங்கே இறங்கி வருகிறார்? அதற்கு மேலுள்ள வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 கொலோசியர் 14 மேல் உள்ள வசனம் 13, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அதாவது அந்த இருளுக்குள்ளாக ஒளியானது பிரவேசிக்கிறது. ஒளியானது அந்த இருளுக்குள்ளாக பிரவேசிக்கிறது. அந்த இருளிலே தொலைந்து போன அந்த மனிதனை தேடும்படிக்கு அவர் இறங்கி வருகிறார். தொலைந்து போன மனிதன், பாவத்திலே தன்னை தொலைத்த மனிதன், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதன். நம் அனைவருக்கும் தெரிந்த எபேசியர் 2:1-2 வசனங்கள். உடையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கும்படிக்கு அவர் அந்த இடத்திலே இருளின் அதிகாரத்திலே மாட்டி கிடக்கக்கூடிய அந்த மனிதனை மீட்கும்படிக்கு ஒளியாகிய தெய்வம், ஜீவனாகிய தெய்வம், வார்த்தையாகிய தெய்வம் மாமிசமாகி அந்த ஒளி நமக்காக இருளின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை மீட்கும்படிக்கு அந்த இருளுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். அந்த இருளுக்குள்ளாக பிரவேசிக்கிறார். குமாரனாகிய அவருக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அந்த இருளுக்குள்ளாக பிரவேசித்து தம்மையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்கிற சத்தியத்தின் அடிப்படையில் தம்முடைய இரத்தத்தையே அவர் தருகிறார். அந்த குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தும்படிக்கு பிதாவாகிய தெய்வம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அங்கு 1 கொலோசியர் 13 அதிகாரம் 1 கொலோசியர் 1 அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. குமாரனாகிய அவருக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அந்த மீட்பை பெற்ற ஜனங்களாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்குள்ளாக அவருடைய மீட்பை, அவர் நமக்கு தந்த மீட்பை, அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி தொடர்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய திருநாமமே இன்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.